எபிசோட் 10. அரசனின் துப்பறியும் சோதனை. விஜயநகரத்தின் அரண்மனையில் புதுமையான ஒரு நாளாக இன்று எழுந்தது. அரண்மனை முழுவதும் ஒரு விவாதம் பரவியது. களவாணிகளை எப்படி பிடிப்பது என்ற கேள்வி அரசவையில் அனைவரின் மனதிலும் குடிகொண்டிருந்தது. கிருஷ்ணதேவராயர் மன்னர் இது குறித்து மிகவும் சிந்தித்தார். நமக்கு நம் அரண்மனையில் ஒரு நம்பகமான துப்பறிவாளர் தேவை என்று அவர் கூறினார். அப்போது மன்னரின் கண்கள் தெனாலி ராமனின் மேல் விழுந்தது. ராமா, நீதான் இதற்கான சரியான நபர். இன்று நம் அரண்மனையில் என் சோதனையை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று அரசர் அறிவித்தார். தெனாலி ராமன் நிம்மதியாக சிரித்து, சரி மன்னா, என்ன சோதனை என்றார். சோதனை ஆரம்பம். அரசர் சொல்லத் தொடங்கினார். நேற்று இரவு அரண்மனையின் மறைமுக அறைகளில் இருந்து சில முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளன. அவற்றை யார் எடுத்தது, எங்கு உள்ளது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதை நிச்சயமாக ஒரே நாளில் முடிக்க வேண்டும். தெனாலி ராமன் சிந்தித்தார். மன்னா, உங்கள் அறை வரிசையில் உள்ள அனைவரையும் சந்திக்க நேரம் வேண்டும் என்று கேட்டார். அரசர் உடனே ஒப்புக்கொண்டார். தெனாலியின் தந்திரங்கள். தெனாலி ராமன் தன் சோதனையை ஆரம்பித்தார். முதலில் அவர் அந்த அறையில் வேலை செய்த ஊழியர்களை விசாரித்தார். ஒவ்வொருவரின் பேச்சிலும் சிறு சிக்கல்களை கண்டார். ஒருவரிடம் அதிர்ஷ்டப்பால் கரை பிடித்த கையொறி இருந்தது. இன்னொருவர் தன் மேல் சந்தேகமில்லை என்பதை நிரூபிக்க பல முறை மறுபடியும் சொன்னார். அடுத்த கட்டமாக தெனாலி ராமன் அரண்மனையின் பின்புறம் இருந்த ஒரு துளையை கவனித்தார். இதில் ஒருவேளை யாராவது வெளியேறி இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் அவர் அந்த திசையில் சென்று விசாரணை செய்தார். அங்கு ஒரு துணி கிழிந்திருந்தது. மர்மம் தீர்க்கப்பட்டது. தெனாலி ராமன் அரண்மனையில் திரும்பி அரசரின் முன்னிலையில் வந்தார். மன்னா, களவாணி யார் என்பது எனக்கு தெரிய வந்துவிட்டது என்றார். அதற்கான காரணங்களை தெனாலி விளக்கினார். 1. துணியின் துணுக்குடன் ஒருவரின் ஆடை பொருந்தியது. 2. துளையின் வழியாக சென்ற தடயங்கள் மற்றும் சில களவாணியின் பாதங்களை தெளிவாக கண்டறிந்தார். 3. விசாரணையின் போது ஒருவர் தான் செய்த பிழையை மறைக்க சற்றே திகைத்து பேசினார். இவை அனைத்தும் சேர்ந்து தெனாலி ராமனின் உண்மையை வெளிப்படுத்தின. மன்னா, அவன் தான் களவாணி என்று தெனாலி நம்பிக்கையுடன் கூறினார். அவரின் கூறும் முறை அரசனுக்கும் அந்த சந்தேகத்தின் கீழ் இருந்தவருக்கும் புரிய வைத்தது. சோதனைக்கு பிறகு அந்த ஆவணங்கள் மீட்கப்பட்டன. முடிவில் அரசன் தெனாலி ராமனின் நுண்ணறிவுக்கும் துப்பறியும் திறமைக்கும் வியந்து, ராமா, நீ தான் நம் அரண்மனையின் தகுதியான தீர்க்கதரிசி. உன் அறிவாற்றல் எப்போதும் நம் ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக இருக்கும் என்று பாராட்டினார். அந்த நாள் முதல் தெனாலி ராமன் மட்டும் அல்ல, அவன் வழிமுறைகள் மற்றும் நுண்ணறிவுகள் அரண்மனையில் அனைவரும் பேசும் தலைப்பு ஆனது. இச்சந்தர்ப்பம் தெனாலி ராமனின் தனித்துவத்தை இன்னும் உயர்த்தியது. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு தெனாலி ராமனின் அறிவார்ந்த அணுகுமுறையிலிருந்து வரும் என்று மக்கள் நம்பினர். இறுதியில் தெனாலியின் வெற்றி அவர் ஒரு புத்திசாலியாக மாறியதை மட்டுமின்றி அவரது ராஜ்யத்தின் காவலராக உயர்த்தியது.